அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளுத்தது எல்லாம் பால் என நினைக்கக்கூடிய நல்லவர் என சிவகாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி பெருமிதம் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், பாஜக ஆளும் எந்த மாநிலத்திலும் சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்தார். திமுக மட்டும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு என்ற கோஷத்தை போட்டு சிறுபான்மையின மக்களை ஏமாற்றி வருவதாக கூறினார். தான் வெற்றி பெற்றவுடன் சிவகாசி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும், புதிதாக 5000 பட்டாசு கடைகளுக்கு உரிமம் வழங்கப்படும் என்றும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். எடப்பாடி உண்மையிலே சொல்றீங்க, எடப்பாடியார் வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறது ஒரு தங்கமான மனுஷன். அவர்கிட்ட ஒரு வஞ்சகம், சூது, சூழ்ச்சி எதுவுமே கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சு போவார். பார்த்து போக மாட்டாரு. அவர் சும்மா அவர் ஏமாத்துறாங்கன்னா தான் அவர் கோபப்படுறாரு. அதிமுக சில பேர் வெளியே போயிருக்காங்கன்னா அது காரணம் அவர் கிடையாது. எங்களை மாதிரி அவருடைய அழுத்தத்துல தான் பிடிச்சு கொடுத்துருக்காங்க, விடுங்கண்ணே போன போட்டு என்ன யாரும் குடத்துல கொடுத்து அவர் என்ன செய்வார்? நல்ல மனுஷன், அற்புதமான ஆளுங்க. எடப்பாடி போன்ற ஒரு தலைமை அதிமுக கிடைத்தது மிகப்பெரிய பெருமை. எடப்பாடி இல்லைன்னா நீங்க அதிமுக கட்சி இல்லாம போயிடும், அழிச்சிருப்பாங்க. எடப்பாடி அத்தனை துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிட்டு கட்சியை நடத்துற ஒரே தலைவர் என் தலைவர் எடப்பாடி. நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறோம். இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி, பாடுவதற்கு நமக்கான வெற்றியை பெறுவோம். சிவகாசி தொகுதிக்கு நல்லதே செய்வோம், நிறைய நல்லதை செய்வோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளுநர் எந்த மாநிலங்களும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டதில்லை. ஆனால் திமுக மட்டும் இங்கே சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து என்ற ஒரு கோஷத்தை போட்டு சிறுபான்மை மக்களை இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றி வந்தது. இன்றைக்கு சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் முடிவெடுத்து விட்டார்கள். நம்ம ஏமாற்றி ஓசியா ஓட்டை வாங்கி நமக்கு ஒன்றும் செய்யாமல் நாட்டுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கின்ற திமுகவையும் காங்கிரஸையும் அடியோடு வேரோடு மண்ணோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்று இந்த இயக்கத்தை, அந்த இயக்கங்களை அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்தார்கள். ஆகவே திமுக கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியோ தமிழ்நாட்டில் இனிமேல் தலையெடுக்க முடியாது.